1 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்தின் மூலமாக எங்களோடு பேச போகிறீரே, கோடி நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம் கிருபைக்கு நன்றி, உம் இரக்கத்துக்கு நன்றி, உம் பாதுகாப்புக்கு நன்றி. எங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். அடிமைகளை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் தேசத்து உட்காருவோம். நம்ம கையில் நோட்டு, பேனா, பைபிள் எல்லாத்தையும் வச்சுப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம டீப்பாக படிக்கிறது. தெய்வஜனமே, கமாலியலோட பாதத்தில் பவுல் அப்போஸ்தலன் அமர்ந்து படித்தது போல் இயேசு என்கிற கமாலியல் பாதத்தில், ஹோலி ஸ்பிரிட்டோட பாதத்தில் அமர்ந்து நாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நம் வாழ்க்கையில் அநேக நன்மைகள், கிருபைகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த சாப்டரை நல்லா டீப்பாக படிக்க போகிறோம். நாளாகமத்தின் புஸ்தகம்னாலே அது வந்து கிரானிக்கல்ஸ் புக், வரலாறு எழுதி வைக்கிற புஸ்தகம். இந்த வரலாறில் ஜீனியாலஜியே எழுதுகிறாங்க, தலைமுறையே எழுதுகிறாங்க. யார் யாரோட பிள்ளை ஆதியிலேருந்து எழுதிட்டு வராங்க. நம்ம படித்தோம் 8ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த பேருங்க நிறைய வரப்போகுது. யார் யாரோட பிள்ளை, யார் யாரோட பிள்ளை, யார் யாரோட பிள்ளைன்னு வரப்போ அது ரொம்ப அவசியம். அவங்கெல்லாம் அன்றைக்கி பிறக்கலைன்னா இன்றைக்கி இஸ்ரவேல் கிடையாது. எல்லாரையும் ஆண்டவர் ரெக்கார்டு வச்சுருக்காரு. எப்படி ரெக்கார்டு வச்சுருக்காரு? நம்ம தலையில் உள்ள முடியை கூட ரெக்கார்டு வச்சுருக்காருன்னா மனிதர்கள் அதிக ரெக்கார்டு. பூமியில் எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறார்கள், இதை காட்டிலும் கோடான கோடி மடங்கு அதிகமாக நட்சத்திரம் இருக்கா. அந்த நட்சத்திரத்தோட அதிகமாக தேவதூதர்கள் இருக்கிறாங்களாம். அப்போ பூமியில் இருக்கிற ஜனங்க கொஞ்சம், தேவதூதர்கள் கோடான கோடி. அவங்களே பேரிட்டு வச்சிருக்கிறாரு, நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறார். நம்ம ஆண்டவருடைய கணக்கு எக்ஸலண்ட்டான கணக்கு. பூமியில் உள்ள எந்த கம்ப்யூட்டரை விட ஸ்பீடான ஒரு கணக்கு தான் கர்த்தர் கையில் இருக்குது. இன்றைக்கு நம்ம படிக்க போகிறதுனா, இஸ்ரவேலை வந்து 2 பகுதியாக ஒரு நதி பிரிக்குது. அந்த நதி பேர் யோர்தான் நதி. மறந்துடக்கூடாது. என்ன நதிங்க? யோர்தான். இஸ்ரவேல் மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். அந்த 12 பசங்க கல்யாணம் ஆகி 12 குடும்பம் ஆச்சு. அந்த 12 குடும்பம் பேர் கல்யாணம் ஆகி 12 கோத்திரம் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தருமே ஏறக்குறைய 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் அப்படின்னு ஆண்கள் மட்டும் கணக்கு எடுத்து பார்த்து, மனைவிகள் பிள்ளைகள்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 30 லட்சம் பேருக்கு மேலே ஆகிட்டாங்க. மொத்தம் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரம் லேண்டை ஒரு சின்ன பிளக்குது. அது பேர் யோர்தான் நதி. இந்த யோர்தான் நதிக்கு கிழக்கே நீங்கள் உட்காந்து, நான் நிற்கிறேன் பாருங்கள், எனக்கு நேரே கிழக்கு இருக்குது. கிழக்கு பக்கம் தான் நான் உதிக்கும், சூரியன் உதிக்கும். சூரியன் உதிக்கிற பக்கம் இது கிழக்கு. கிழக்கு மேற்குன்னு பிரிக்கலாம். அப்போ இஸ்ரவேலுக்கு நடுவில் ஒரு மூலையில் யோர்தான் நதி போகுது. இந்த யோர்தான் நதி என்ன பண்ணுதுன்னா இஸ்ரவேலை 2ஆக பிரிக்குது. 2 கோத்திரத்தை கிழக்கு பக்கமாகவும், எந்த பக்கமாகவும், மீதி 9 கோத்திரத்தை மேற்கு பக்கமாகவும் பிரிக்குது. அப்போ அந்த 2 கோத்திரத்தோட பேர் வந்து ரூபன், காத், அப்புறம் மனாசே. ரூபன் ஃபுல் கோத்திரமாக நடந்தா இருக்குது, காத் ஃபுல் கோத்திரமாக நடக்குது, மனாசே பாதி அந்த பக்கம் இருக்குது. அப்போ கிழக்கு பக்கம் எத்தனை கோத்திரம் இருக்குது? 2, மீதி 9 இந்த பக்கம் இருக்குது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அன்னாட பக்கம் உள்ள அந்த 2 பேரோட நிலை என்ன இன்னைக்கு படிக்க போகிறோம். அன்னாட பக்கம் உள்ள 2 பேர் யார் சொல்லு? ரூபன். ஃபஸ்ட்டு பையன் பேர் என்ன பேர்? ரூபன். வரக்கூடாது இந்த பேர்லாம். நீங்கள் பைபிள் நோட்ஸ் எடுக்கிறவங்க மறந்துட்டிங்கன்னா கஷ்டம். 2 கோத்திரத்து பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரூபன், தலைச்சம் புள்ள ரூபன். அடுத்தது இன்னொருத்த வந்து காத். காத்து ஞாபகம் வச்சுங்க. ரூபன் காத்து அடிக்கிற மாதிரி அண்ணா போயிட்டார், உங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. காத். அடுத்தது மனாசே. என்னதுங்க? 2 கோத்திரம். ரூபன், காத், மனாசேல பாதி அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு நாளாகமம் புஸ்தகம் நமக்கு சொல்லி தரப்போகுது. ஹல்லேலூயா. ரைட். இப்போ ரூபனை பற்றி படிக்க போகிறோம். அந்த ரூபனை பற்றி சொல்லுது. அவர் தலைச்சம் புள்ள. ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனாலும் அவன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பையன் யாருங்க? ரூபன். அவன் என்ன பண்ணிட்டான்? தகப்பனுடைய மஞ்சத்தை கெடுத்து விட்டான். அதனால he was disqualified. அவன் என்ன பண்ணிட்டாங்க? டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா வந்து அந்த சொத்தை அவனுக்கு தரவில்லை. தலைச்சம் புள்ளன்ற பேரே அவனுக்கு இல்லாமல் பண்ணிட்டான். ஆமேன். ஆமாம். இந்த 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 ரூபன் பைபிள் பிரகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோபு இருக்கிறார்ல, இந்த யாக்கோபுக்கு ஒரு ஒரு கான்குபைன் இருந்தாங்க. கான்குபைன்னா மறுமனை ஆட்டி இருந்தாங்க. அவங்க பேர் பில்லா. இந்த பில்லாலோடு கூட
இந்த யாக்கோபுக்கு மன்னிக்கவும், இந்த ரூபனுக்கு ஒரு அஃபேர் இருந்துச்சு. அவருக்கும் அந்த லேடிக்கும் ஒரு தவறான உறவு இருந்ததினால் அவருக்கு அந்த தகப்பனுடைய மஞ்சத்தை அவன் அசுசிப்படுத்தினான் என்று அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த தலைச்சம்புள்ளையோட ஸ்லாக்கியம் அவனுக்கு இழந்து போயிட்டது. அதுக்கப்புறம் அவரை பற்றி பெருசாக எதுவுமே பேசவே படவில்லை. இவர் தான் முதல் பையன். அப்பா பேர் யாக்கோபு, அம்மா பேர்னா பேர் லேயா. யாக்கோபுக்கும் லேயாவுக்கும் பிறந்த முதற் மகன் இந்த ரூபன். ஆமாம், இந்த ரூபன் அவ்வளோதான் இவரை பற்றி நமக்கு தெரிகிறது. இவர் செய்த மிஸ்டேக்னால் அவருக்கு அந்த ஆசீர்வாதம் இழந்து போய்விட்டது. எகிப்தில் போகும்போது கூட அவருக்கு அந்த இடத்துல பெரிய அளவில் அவரை பற்றி பேசப்படவில்லை. அவரை பற்றி நம்ம படித்தோன்னா, இந்த யோசேப்பை தூக்கி சாகடிச்சினோன்னு அண்ணன் தம்பிங்க முடிவு பண்ணும்போது அவர் தம்பியை காப்பாற்றி விடுவார். அந்த இடத்துல அவர் பெருசாக பேசப்படுவார். ஆமாம், பிறகு அவர் அந்த தம்பியை பாழுங்கணத்தில் தள்ளிடுவானுங்க, தண்ணி இல்லாத கிணத்துல தள்ளிடுவானுங்க. பிறகு எடுத்து விற்றுருவானுங்க. இவர் வெளியே போயிருப்பார், திரும்பி வந்து தம்பியை விற்றுட்டாங்கன்னும் போது அழுவார். இவ்வளோ தான் இவரை பற்றி நம்ம படிக்கிறோம். நம்ம பைபிள் என்ன சொல்லுது பாருங்கள். அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமம் 29:32 படிப்போம். ரூபனை பற்றி படிப்போம். ஆதியாகமம் 29:32 ரூபனை பற்றி. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தறினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. லேயாளுக்கு முதல்ல பிறந்த புள்ள என்னதுங்க? ரூபன். ஃபர்ஸ்ட் சன். யார் வீட்டில் பிறந்தான்? இவன் தாத்தா வீட்டில் பிறந்தான். இதை 46:9 என்ன நடக்குது நம்ம பார்ப்போம். 46ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ரூபனுக்கு குமாரர் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி என்பவர்கள். அவருடைய பிள்ளைகள் இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், இவங்க இந்த லிஸ்ட்டு எங்கே எடுக்கிறாங்கன்னா, யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை கூட்டுக்கிட்டு எங்கே போகிறாரு? எங்கே போயிட்டார் சொல்லுங்க பார்க்கலாம்? 72 பேரோட. வெரி குட். எகிப்துக்கு போய்விட்டார். அவர் எகிப்துக்கு போகும்போது 72 பேரோட போகும்பொழுது அதை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. 72 பேரோட போகும்போது இந்த சமம் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. போகும்போது இவனும் போயிட்டான். ப்ராப்ளத்தை பற்றி படிப்போம். 35ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இந்த ப்ராப்ளம் சொல்லப்பட்டிருக்கிறது. 35:22 என்ன மிஸ்டேக் பண்ணிட்டான் ரூபன் பாருங்கள். இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருந்த போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாகிய பில்காலோடே சயனித்தான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். அவ்வளோதான். 22ஆம் வசனத்தில் ஒரு மாபெரும் மிஸ்டேக் இந்த ரூபன் பண்ணிட்டான். ஆமாம், ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் அடல்ட்ரி he lost the respect of his father. அவங்க அப்பா அவன் மீது வைத்த மரியாதையை தகப்பன் கையில் என்ன பண்ணிட்டான்? லூஸ் பண்ணிட்டான். இதனால தான் 49ஆம் அதிகாரத்தில் ரூபனை பற்றி சொல்லும்போது சொல்வார். 3ஆம் வசனம் ஆதியாகமம் 43. ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன், தண்ணீரை போல தழும்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே. ஆமேன். பைபிள் படிக்கும்போது பயங்கரமான ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்டோரிலாம் பைபிள் இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்குல நம்மளை காப்பாற்றுறதுக்காக இந்த ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. கெட்டது பண்ணனுடைய நிலைமை என்ன ஆச்சு, நல்லது பண்ணனுடைய நிலைமை என்ன ஆயிற்று என்பது சொல்லப்பட்டிருக்குது. இதுதாங்க ரூபன். இந்த ரூபனை பற்றி இவ்வளோ சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னாகமத்தின் புஸ்தகத்தில் மறுபடியும் ரூபனுடைய பிள்ளைகளை பற்றிலாம் சொல்லியிருக்கோம். அதையும் படிச்சிருவோம். என்னாகமம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். என்னாகமம் 1:21 படிப்போம். அதில் திரும்ப இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ரூபன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 46,500 பேர். அவங்க ரிட்டர்ன் ஆகும்போது அப்போ அவங்களுடைய மனைவிகள் பிள்ளைகள்லாம் கணக்கு போட்டு பாருங்கள். 40,500 பேர்னா 40,000 பேரும் 30 வயதுக்கு மேலே உள்ளவங்க, கல்யாணம் கட்டினவங்க. அப்போ அவங்களோட ஒய்ஃபு, ஒருத்தருக்கு 2 பிள்ளை 3 பிள்ளை போனால் லட்சக்கணக்கில் அந்த கோத்திரம் போகிறது. அதே போல் தான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்குது. இப்போ கிரானிக்கல்ஸ்லேயும் 4ஆம் புஸ்தகத்திலையும் சொல்லப்படுது இவரை பற்றின ரெக்கார்டு. எல்டஸ்ட் சன். ஆமாம் ஆமாம், இவருக்கு 4 பசங்க, ஆனூக், பல்லு, ஹெஸ்ரோன், கர்மி. ஆமாம், தன்
தன் தன் சகோதரனாகிய யோசேப்பை காப்பாற்றுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தார். ஆமாம், ரூபன் டுக் ஸ்டெப்ஸ் டு சேவ் இஸ் பிரதர். ஆமாம், அவங்க பிரதர் பேர் என்ன பேருங்க? யோசேப்பு. யோசேப்பை காப்பாற்றும்படியாக நிறைய ஸ்டெப் எடுத்து அவங்க தம்பி அவர் காப்பாற்றினார். அவன் செத்து போகவில்லை என்றால், இன்றைக்கு அவன் காப்பாற்றவில்லை என்றால் இன்னைக்கு யார் செத்து போயிருப்பார்? யோசேப்பு செத்து போயிருப்பார். நமக்கு இது தெரியும். நம்ம ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை படித்தோம் என்றால், ஆதியாகமம் 37 எடுத்தோம்னா 21ஆம் வசனத்தில் நமக்கு அது தெரியும். எடுத்துப்போமா? ஆதியாகமம் 37 21 படித்து பாருங்கள். அதில் வந்து அப்பா யோசேப்பை கூப்பிட்டு, யோசேப்பு பல வர்ண ஆடையெல்லாம் போட்டுக்கிட்டேன் டாடி. அண்ணனுங்களாம் ஆடு மேய்க்க போனானுங்க, காணோம். நீ என்ன பண்ணு, தேடிக்கிட்டு போய். எத்தனை அண்ணனுங்க? 10 பேர். அப்போ போகும்போது அந்த 10 பேரும் என்ன பண்ணுறாங்க? இவன் வரான், இவன் என்ன பண்ணலாம்? சொப்பனக்காரன் வரான், அவனை என்ன பண்ணலாம்? சாகடிச்சலாம். 20 வசனம் பாருங்கள். நாம் அவனை கொன்று, ஆதியாகமம் 37:20, இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். வாருங்கள், அவன் சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆனால் ரூபன் அதை கேட்டு என்ன பண்ணுறான்? ஐடியா பண்ணுறான். அவர்கள் கைக்கு தப்பித்து அவனை அவன் தகப்பனத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்துள்ள இந்த குழியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கையில் தப்பித்தான். இப்போ என்ன பண்ணிட்டாங்க? சாகடிகளை தூக்கி எங்கே போட்டாங்க? குழியில் போட்டாங்க. போயிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இவன் திரும்பி போயிட்டான் பாருங்க. அதுக்குள்ளே திரும்பி வரும்போது வித்துட்டாங்க. சாப்பிட்டு இருக்கிறாங்க பாருங்க. பின்பு அவர்கள் போஜனம் பண்ணும்படி 25ஆம் வசனம் உட்கார்ந்தாங்க. இவன் எடுத்துட்டு வந்த சாப்பாடு, யோசேப்பு எடுத்துட்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு அவன் ட்ரெஸ்ஸை உருவிட்டு தண்ணியில் போட்டாங்க. இதுதான் நன்மைக்குன்னா செய்கிறது தீமை. கண்களை எடுத்து பார்க்கும்போது கீலேயாத்தில் வருகிற இஸ்மவேல் கூட்டத்தை பார்த்தாங்க. அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க, என்ன ட்ரேடு பண்ணுறவங்க? அடிமை ட்ரேடு. அன்றைக்கே மனுஷால விற்றுக்கிட்டாங்க. அந்த ஆளுங்களை பார்த்தது இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். தம்பி என்ன பண்ணலாம்? வித்துடலாம் அப்படின்ட்டு விற்றுட்டு போயிட்டாங்க. போயிட்டு சாகடிக்காமல் விற்றுட்டாங்க பாருங்கள். இந்த அண்ணன் இவனை பற்றி தானே படிச்சுட்டு இருக்கிறப்போ இப்போ ரூபன் திரும்பி வந்து அழறான். 29ஆம் வசனத்தின்படி திரும்பி வந்து தம்பி இருப்பான், நைஸாக காப்பாற்றி அப்பா கையில் கூட்டு போகலான்னு பார்த்தா என்ன பண்ணிட்டுக்கிறானுங்க? வித்துட்டுக்கிறானுங்க. வஸ்திரங்களை கிழிச்சிட்டு நான் என்ன சொல்லுவேன் தெரியலையே, ஐயோ நான் எங்கேயே போவேன்னு அலறான். இவனோட சாஃப்ட் கார்னர் நமக்கு இதில் தெரிகிறது. ஆனால் அவனுடைய பலவீனத்தை அவனால் மேற்கொள்ள முடியவில்லை. தெய்வஜனமே, இன்றைக்கும் உலகத்திலே இந்த பாவம் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவம். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த பாவத்திலிருந்து என்ன பண்ணோம்? காப்பாற்ற வேண்டும். தலைச்சன் பிள்ளை செய்த தவறு. என்னைக்கும் நம்முடைய தலைச்சன் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும். ஆண் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை கர்த்தர் என்ன பண்ணணும்? தரணும். மனிதன் தனிமை இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். ஆமாம், கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். இந்த ரூபன் தன்னுடைய அதோட மிஸ்டேக்ஸ்னால ஹீ லாஸ்ட் ஹிஸ் அந்த தலைச்சன் அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் ரைட்ஸை அவர் லூஸ் பண்ணிட்டார். தலைச்சன் பிள்ளைக்கு உண்டான புத்திர சுகிற பாக்கியத்தை ரூபன் எழுந்து போனான். அதனால் யாருக்கு வந்துருச்சான்? யாருக்கு வந்துருச்சு? யோசேப்புக்கு வந்துருச்சு. சன்ஸ் ஆஃப் ஜோசப். நமக்கு தெரியும் ஜோசப் வந்து என்ன பண்ணுறாரு? அந்த 2 மகன்களை, ஒருவன் பேர் எப்ராயிம், இன்னொருத்தன் பேர் மனாசே, அவர்கள் இருவர்களையும் கூட்டிக் கொண்டு வருகிறார். கூட்டிக் கொண்டு அவங்க அப்பா கையில் ப்ரே பண்ண வராரு. ஆமேன். ஆமாம், அவங்க அப்பா கையில் சொல்கிறாரு, டாடி நான் என்னோட பையங்களை கூட்டிக் கொண்டு வருகிறேன். அப்பா எங்கள் பையன்களை என்ன பண்ணுங்க? ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா உடம்பு முடியாமல் படுத்துட்டு இருக்கிறாங்க. டேடி வந்து எழுச்சி உக்காடுறாங்க. இது எங்கே படிக்கிறோம்? ஆதியாகமம் 48 படிக்கிறோம். எடுத்துக்கலாமா? தலைச்சம்புள்ள பாக்கியம் யார்கிட்ட போயிடுச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம்? யோசேப்பு கையில் போயிடுச்சு. இந்த யோசேப்பு கிட்ட 2 பையனுங்க பிரிச்சுக்கிட்டானுங்க. அந்த 2 பையனுங்களில் சின்ன பையனை பெருசாகவும் பெரிய பையனை சின்னதாகவும் பேச போகிறார். லிசன். தலைச்சம்புள்ள பாக்கியம் அப்போ யார் கையில் போயிடுச்சு? யோசேப்பு கையில் போயிடுச்சு. இப்போ யோசேப்பு கையில் கூட போல அவங்க பசங்க கையில் போயிடுச்சுன்றாங்க. அப்போ அந்த பையனுங்க யாருன்னு படிப்போம். அதில் 2 பேர், ஒருத்தன் பேர் என்ன பேர்? எப்பிராயிம், இன்னொருத்தன் பேர் மனாசே. இப்போ என்ன பண்ணுறாங்க? அப்பாவுக்கு வயசாயிருச்சு. அப்பா படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. யோசேப்பு தான் 2 பையனுங்களை கூப்பிட்டு போகிறாரு. யோசேப்பு அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர், அதிபராக இருக்கிறார். அதிபதி, சரிங்களா? ராஜா யார்? பார்வோன் நாட்டில் யார் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார்? யோசேப்பு. அப்பா ஃபேமிலி எல்லாருக்கும் தஞ்சம் கொடுத்துட்டாரு. டேடி சாக போகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்படும்போது லாஸ்ட்டாக பசங்களை கூப்பிட்டு போய் என்ன பண்ண போகிறாரு? டேய் வாங்கடா, நம்ம என்ன பண்ணலாம்? தாத்தா கையில் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது
டேடி பேச போகிற இமோஷனலான வார்த்தைகள் நம்ம கேட்க போகிறோம். 48ஆம் அதிகாரத்தில் ரைட்டா டேடி பேச போகிற ஒரு இமோஷனலான சப்ஜெக்ட் படிக்கலாமா? ஆதியாகமம் 48க்கு வந்துருங்க. அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாக இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அவங்க அப்பா அவங்க அண்ணன் தம்பிங்களாம் கோஷியன் தேசத்தில் வாழ்கிறாங்க. ஆனால் யோசேப்பு எங்கே வாழ்கிறாரு? அரண்மனையில், அவர் பேலஸில், ஒரு கிங்குக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார்ல. அவருக்கு நியூஸ் வருது, அப்பாவுக்கு உடம்பு முடியல. அப்பா அவர் என்ன பண்ணுறார்? 2 பையன்களை கூப்பிட்டார். பையன் பேர் என்ன பேர்? மனாசே. எப்பிராயிமை கூட்டி கொண்டு போய் அப்பா கையில் சொல்கிறாங்க. யார் வந்திருக்கிறார்? பிரதம மந்திரி யோசேப்பு வந்திருக்கிறார். என் பையன் வந்துட்டானா அப்படின்னு அவங்க டேடி திடப்படுத்தி கொண்டு எங்கே உட்கார்றாரு? கட்டில் மேலே உட்காந்துட்டு தாத்தா பேசுகிறாங்க பாருங்க. யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமை உள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து. ஆண்டவரை பற்றி பேசுகிறார், ஹிஸ்ட்ரி பேசுகிறார். பெரியவங்க என்ன பேசுவாங்க? ஹிஸ்ட்ரி பேசுவாங்க. அப்பா நீ வணங்குற கடவுளும் நான் வணங்குற கடவுளும் எனக்கு முதல் முறை தரிசனமானார். அந்த ஊர் பேர் என்ன பேர்? லூஸ். தரிசனமாகி என்ன பண்ணார்? ஆசீர்வதித்து, உன்னை பலுக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன், பல ஜாதி கூட்டமாக்குவேன், உனக்கு பின்வரும் சந்ததிக்கு என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன். சரியா? இப்போ நான் ஒரு பிளான் சொல்கிறேன் கேட்டுக்கப்பா அப்படின்னு மகன் கையில் சொல்ல போகிறேன். என்ன பிளான்? நான் எகிப்துக்கு உன்னிடத்தில் வருகிறதுக்கு முன்னே உனக்கு 2 பசங்க பிறந்திருந்தாங்களா இல்லையா? புரிஞ்சிங்க. 72 பேரோட யாக்கோபு பையன் யோசேப்பு செத்துட்டான்னு நினச்சிட்டார். பார்த்தா இருக்கிறான். இவர் போகும்போது ஆல்ரெடி யோசேப்புக்கு கல்யாணம் ஆகி 2 பேர பிள்ளைங்க இருக்குது. அவன் பேர் என்ன பாருங்க? எப்பிராயிம், மனாசே. அதனாலப்பா என் கண்ணுக்கு தெரிஞ்சு அப்போ இன்னும் நிறைய பிள்ளைங்க பிறந்திருப்பாங்களா என்னான்னு தெரில யோசேப்புக்கு. நான் வர்றதுக்கு முன்னாடி பிறந்த உன்னோட 2 பிள்ளைங்கள என் பிள்ளைங்களா பர்த் சர்டிஃபிகேட் என்ன பண்ணுறது? எழுதியிருப்பேன். பர்த் சர்டிஃபிகேட்டே மாட்டி எழுத போகுது. எப்ராயிமோட ஃபாதர் பேர் என்ன வரப்போகுது? எப்ராயிம் அப்படின்னு போட்டு ஃபாதர்ஸ் நேம் யார் வரும்? யாக்கோபு வந்துடும். மனாசே அப்பா பேர் யார் வரப்போகுது? யாக்கோபுக்கு. டைரெக்டாக சொத்து வரப்போகுது. தாத்தாவாயிட்டார்னா சொத்து 2 பாதி ஆகிடும், ஈக்குவலாக பிரிக்கப்படும். பெரியப்பா சித்தப்பா கூட இவனையும் பையமாக்குறார். பெரிய ஆசீர்வாதங்க, ஈக்குவலாக இருக்கிறாங்க. உன்னுடையவர்கள், இவர்களுக்கு பின்னி பிள்ளைகள் பிறகுதெல்லாம் உன்னுடையவர்கள், இவர்கள் என் பெயரால் அழைக்கப்படுவார்கள். இனிமே சர்நேம் யாருது வந்துடும்? எந்த வந்துடும்? ஆக்சுவலாக எப்ராயிம் ஜோசப் தான் அவன் பேர். ஆனால் இப்போ எப்ராயிம் ஜேக்கப்னு வந்துருப்போம். ஒரு ரகசியத்தை சொல்கிறார். கவனிங்க, லிசன் பண்ணுங்கள். தன்னுடைய பயங்கரமான லவ் ஸ்டோரி சொல்கிறார். நான் பதாம் அராமை விட்டு வரும்போது உன் தாயாகிய ராகேல். யாக்கோபு உண்மையில் யாரை தான் லவ் பண்ணார், நேசிச்சார்? ராகேல். ஆமாம், அவங்களுக்காக தான் ஆடு மேய்ச்சார். 7 வருஷம் ஆடு மேய்ச்சார். ஆனால் நமக்கு தெரியும் யூதர்களுடைய கல்யாணம், இஸ்ரேலுடைய கல்யாணம் எப்படி நடக்கும்னா, இந்த பக்கம் ஒரு ஷெட்டு, அதில் மாப்பிள்ளை உட்காந்துப்பார். இந்த பக்கம் ஒரு ஷெட்டு, பொண்ணு உட்காந்துக்கும். பொண்ணை மாப்பிள்ளை பார்க்க மாட்டார், மாப்பிள்ளை பொண்ணு பார்க்காது. ஆண்கள்லாம் இந்த சைடு இருப்பாங்க, பெண்கள்லாம் இந்த சைடு இருப்பாங்க. பெண்ணை எந்த ஆம்பளையும் பார்க்க மாட்டாங்க. பெண்ணை பெண்கள் பார்ப்பாங்க, ஆண்கள் பார்ப்பாங்க. கல்யாணம்லாம் முடிஞ்சு அந்த அந்த ஷெட்டுலேயே ஒரு ஓட்டம் இருக்கும். கை கொடுத்து எல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டா என்ன ஏமாத்தவலை பண்ணிக்கிறார் மாமா? பெரிய பொண்ணை உட்கார வச்சுக்கிறார். பெரிய ப்ராப்ளம். ஊரறிய கல்யாணம் பண்ணிட்டா மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. மாமாவே சொல்யூஷன் சொல்கிறார். மாப்பிள்ளை இன்னொரு 7 வருஷம் ஆடு மேய்ங்க, 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அடுத்த 7 வருஷமும் ஆடு மேய்க்கிறான். ராகேலுக்காக தான். அது என்ன கேட்டால் 14 வருஷமாக யாருக்காக தான். அப்புறம் ஒரு 6 வருஷம் மேய்க்கிறார். 20 வருஷம் டோட்டலாக. மொத்தமே யாருக்காக தான்? ராகேலுக்காக. ஆனால் கொடுமை என்ன தெரியுமா? ராகேலுக்கு குழந்தை இல்லை, லேயாளுக்கு குழந்தைங்க பிறக்குது, வேலைக்காரங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்குது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். லாஸ்ட்டில் ஒரு குழந்தை பிறகுது, ஒன்று கண்ணே கொண்டு. அவன் பேர் என்ன பேர்? யோசேப். அவன் பறந்து அவன் பால் மறக்கத்துக்குள்ளே இன்னொரு குழந்தை பிறகுது. அவன் பேர் பென்னி என்கிற பெஞ்சமின். அவன் பிறக்கும் போது ராகேல் இறந்துடுறாங்க. எவ்வளோ ஹர்ட் அவருக்கு இருக்கும் இல்லை? வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வாழ்கிற நேரத்தில் யார் மரித்து விட்டால்? ராகேல் என் நண்டையிலே மரணம் அடைந்தாள். யார் கையில்? இது அவங்களோட ஹிஸ்ட்ரி. அப்பா, அம்மா, பையன் யோசிப்பு கரெக்டாக நிற்குது. இளையலோட பிள்ளைங்களாம் எல்லாம் தூரம் போயிட்டான். ஹிஸ்ட்ரி சொல்கிறார். அம்மா என்ன பண்ணிட்டா? என் காலில் விழுந்து செத்துட்டா, என் நண்டையில் மரணம் அடைந்தாள். அவளை அங்கேயே பெத்லகேம் என்னும் ஊருக்கு போகிற வழியில் அடக்கம் பண்ணியிருக்கேன். புதிய ஏற்பாடில் ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுகிறாள் அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருப்பார். ஏன்? அந்த ஏரோது பிள்ளைகளை கொலை செய்திருப்பான். ஏன்னா பெத்லகேம்னால் யார் தான்? ராகேல். ஆமீன். அவளை அடக்கம் பண்ணினேன். எவ்வளோ ஒரு ஷார்ட்டாக ஹிஸ்ட்ரி சொல்லிட்டார். அப்பா இதான் அப்பா, அம்மா. உங்கள் அம்மா உனக்கு ஞாபகம் தான்னு தெரில,
அம்மா பெத்லகேமில் அடக்கம் பண்ணிட்டேன், நீ இப்போ ராஜாவாக இருக்கிற, உன் 2 பிள்ளைங்கள என் பிள்ளைங்களா நீ கொடுத்துரு. இம்மீடியட்டாக யோசேப்பு செஞ்சுருப்பார். அதனால தான் பைபிளில் பெயர் பெற்றுச்சு. வச்சுட்டு இருந்தாருன்னா 12 கோத்திரத்தில் வந்திருக்காரு. அப்புறம் அந்த 2 பசங்களை பார்த்து, உன் 2 பசங்க நீ தாத்தாக்கு வயசாகிடுது, இந்த 2 யார் சொல்கிறான், அப்பா இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த குமாரர், கிட்ட கூட்டிட்டு வா, நான் அவர்களை ஆசீர்வதிக்கணும் போது எப்படி நிறுத்துவோம் நம்ம? பெரிய பையனை சோத்து கை பக்கம் தானே வைப்போம், சின்ன பையனை இடது கை பக்கம். தாத்தா கிராஸ் பண்ணிருச்சு, கை என்ன பண்ணுது, இப்படி வைக்குது. அவர் சொன்னார், அப்பா அப்பா கண்கள் மங்களா இருந்தபடினால கை அப்படி வச்சுட்டாரு. முத்தம் செஞ்சுட்டு வைக்கும்போது, உன்னை காண்பன் நான் நினைக்கலப்பா, ஆனால் உன் பிள்ளைங்களே காக்கின வச்சார், நீ செத்துட்டேன்னு தான் சொன்னாங்க. அப்படிதான் எடுத்தானுங்க. அவன் ட்ரெஸ்ஸை ரத்தம் துவச்சி எதாவது கொடுத்தானுங்க. அவன் பையன் செத்துருக்கான், வழியில் எதாவது கொண்டு வச்சுன்னு, உன்னை பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, உங்கள் அம்மாவை இழந்தது போல் உன்னை இழந்ததான் நினச்சேன், என் அற வயது துக்கத்தோடு மண்ணுக்கு போவேன்னு பார்த்தேன், உன்னை பார்ப்பேன்னு நான் நினைக்கல, நான் உன் பிள்ளைங்களே நான் ஆண்டவர் பார்க்க செஞ்சார், கிட்டவா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களாம் காலில் விழுது. அப்பாவும் பிள்ளைங்களும் தாத்தா காலில் விழும்போது கையை வைத்து கொண்டு வந்து எப்பிராயிமை தன் வலது கையினாலும் இஸ்ரவேலை இடது கைக்கு நேராகவும் மனாசையை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கும் நேராக விட்டான். எப்படி கொண்டு வந்து விடுறாரு? எப்பிராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு. அப்போ நான் தான் யாக்கூப்னு வைங்க, கை வச்சா லெஃப்ட் ஹேண்ட் யார் மேலே வரும்? எப்பிராயிம் மேலே. மனாசே மேலே ரைட் ஹேண்ட் வரும். ஏன்னா மனாசே தான் ஃபஸ்ட்டு, எப்பிராயிம் செகண்டு. ஆனால் இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இப்படி வச்சிட்டார், இடது கையை இப்படி வச்சிட்டார். ஆமேன். இடது கையை மனாசின் தலை மேல் வைத்தான். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆசீர்வதித்த தேவனும், எல்லா தீமனுக்கு நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கும் போது, தகப்பன் இப்படி பண்ணுறதை பார்த்து யோசேப்புக்கு இது பிரியமில்லாதபடினால் கையை திரும்பி எடுத்து வைக்கும் போது, என் தகப்பனே அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உமது வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். மனமறிய யார் ஆசீர்வதித்தார்? எப்பிராயிம். இப்போ சேஷ்ட புத்திர பாக்கியம் யார்கிட்ட போயிடுச்சு? தலைச்சம்புள்ள பாக்கியம் ரூபன் கையிலேருந்து வந்து யோசேப்பு கையில் வந்து யோசேப்போட சின்ன பையன் கையில் போயிடுச்சு. அதனால தான் எப்பிராயிம் வந்து யார் சொல்கிறதையும் கேட்கவே மாட்டான், மதிக்கவே மாட்டான். நமக்கு தெரியும் இஸ்ரவேல் பிறகு 9 கோத்திரம் 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும் திரும்பி பிரிஞ்சிடும் ராஜ்யத்தில். சாலமோனுடைய மகனாகிய ரெகோபயாம் காலத்தில் ஒரு சிவில் வார் உள்பூசல் உண்டாகும். அதில் இஸ்ரவேல் 2ஆக பிளந்துடும், ரெண்டு கட்சியாக பிரிஞ்சிடும். ஒரு கட்சியில் தலைவர் யார் இருப்பார்? தாவீதோட பிள்ளைங்க இருப்பாங்க, ரெகோபயாம் இருப்பான். யார் யார்? யூதாவும் பெஞ்சமினும். அடுத்த கூட்டத்துக்கு தலைவனா எப்பிராயிம் போயிட்டு சிலை வழிபாடு பொன் கண்ணுக்குட்டியை செய்ய வைக்கிறவனே அவன் தான். ஆமேன். தானில் ஒரு பொன் கட்டியும் பெயர் சபாவில் ஒரு பொன் கண்ணுக்குட்டியும் வச்சவன் யார் தான்? அவன் தான், எப்பிராயிம் தான். தாத்தாக்கள் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு எப்படி நடந்தான்? தப்பாக நடந்தான். இதுதான் யோசேப்பு வழியிலையும் போயிடுச்சு. ஆமேன். கர்த்தர் கிருபையா யூதாவை எழுப்பினார். யூதா ஏஞ்சிக்கலனா, தாவீது ஏஞ்சிக்கலனா இஸ்ரவேலே இல்லாமல் போயிருந்திருக்கும். இன்றைக்கும் தேவஜனமே, தலைச்சம் புள்ள பெரிய பையன் அவன் இவன் இப்படிலாம் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். நம்மை அழைத்திருக்கிறார், நாம் அவருக்காக எத்தனை செய்ய முடியுமோ அவருக்காக சாதித்தாக வேண்டும். அல்லேலூயா. அவருடைய ஊழியம், அவருடைய ராஜ்யம், எதையும் நாம் கம்மியாக எடை போடக்கூடாது. லைஃப்பில் எத்தனை தடைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி அவர் ஊழியத்தை செய்வதற்கான காரணங்களை கண்டுபிடித்து செய்து முடித்தாக வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தலையின் மேல் இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வாதத்தை நாம் இன்றைக்கு படித்தோம். யார் கையிலேருந்து எப்படி போச்சுன்னு நம்ம படித்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ நார்தர்ன் கிங்டம், வடக்கு பக்கம் ராஜ்யம் என்றால் யார் தான் லீடரு? எப்ராஹிம். எப்ராஹிம் 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 பற்றி தான் பேசணும். ஆமேன். தெற்கு பக்கம் ராஜ்யம் யாரு? யூதா யூதா யூதா. ஆமேன். இந்த எப்ராஹிமை பற்றி அவங்க தாத்தா மகனாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தாத்தா எப்ராஹிமை பற்றி என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அப்படியே 49ஆம் அதிகாரம் எடுத்துங்க. அவர்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
49ஆம் அதிகாரம் ஆதியாகமம். ஓகே, அதில் 48ஆம் அதிகாரத்திலே அவர்களை எப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். 48ல் நீ பெரும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள், அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவருடைய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இவர்கள் யாருன்னு கேட்குறாரு. கண்கள் மங்களாக இருக்கிறது பாருங்கள். எப்பிராயிமை நிறுத்துறாரு. பிறகு மனமறிய கையை மாற்றி ரைட் ஹேண்டை எப்பிராயிம் மேலே வைக்கிறாரு. இப்போ ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். ஆமாம், பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள். என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்னும் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. தலைமலை கை வைத்து ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். ஆமாம், இவனும் பெருகுவான் என்று மனாசேயும் ஆசீர்வதிக்கிறார். ஆமாம், இவ தேவன் உன்னை எப்பிராயிமை போலையும் மனாசை போலையும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர்கள் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்களாக என்று ஆசீர்வாதத்தை கூறுகிறார் எப்பிராயிம் மனாசேக்கு. ஹல்லேலூயா. இப்போ இதை தான் நம்ம ரூபனோடது எப்படி மிஸ் ஆகி யோசேப்பு கையில் போய் யோசேப்பு கிட்ட உள்ள எப்பிராயிம் மனாசே கையில் எப்படி போனது என்று நாம் பார்த்தோம். பிறகு நாம் வரலாறு படிக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன், எப்பிராயிம், பிறகு யாருங்க, மன்னிக்கவும், ரூபன், காத், அப்புறம் மனாசையோட பாதி 2.5 கோத்திரம் யோர்தானுக்கு எந்த பக்கம் இருக்காங்க? அந்த பக்கம் இருக்காங்க, ஈஸ்ட் சைடு அவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன நடக்குது என்று பார்க்க போகிறோம். பாருங்க, ரூபனோட பிள்ளைங்க பேர் நம்ம படித்தோம். ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், ஊர்மி என்பவர்கள். 1 நாளாகமம் 5:3. யோவேலுடைய குமாரர் செமாயா, அப்புறம் இவன் குமாரன் கோக், இவன் குமாரன் சிமை, இவன் குமாரன் மீகா, இவன் குமாரன் ராயா, இவன் குமாரன் பாகால், இவன் குமாரன் பேரா. ரூபனியரின் பிரபுவான இவனை அசீரியா ராஜாவாகிய தில்காத் பில்நேசர் சிறைப்பிடித்து போனான். அப்போ ரூபனில் என்ன வந்திருக்காங்க? பிரபுக்கள் தோன்றி இருக்கிறார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. ரூபனுடைய பிள்ளைகளில் பிரபுக்கள் தோன்றி இருக்கிறார்கள். இந்த பிரபுக்கள் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இல்லை, அவங்க அசீரியார் கையில் பிடிபட்டார்கள். when the Assyrians invaded Israel, இஸ்ரவேலை அசிரியர்கள் இன்வைட் பண்ணும்போது இஸ்ரவேலுக்கு அதனால் ஆயிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு. ஏன் இஸ்ரேல் அசிரியர்கள் இன்வைட் பண்ணாங்கன்னா, அந்த நேரத்தில் இஸ்ரவேலர்களை அசிரியர்கள் மேற்கொள்ளும் போது இஸ்ரவேலில் ராஜாக்கள் யூதா வம்சத்தில் வரல, எதில் வந்திருந்தாங்க? எப்ராயிம் பக்கம் வந்திருந்தாங்க. ஆமேன். ஆமாம், யூதா ராஜாக்கள்லாம் தெற்கு பக்கமாக இருந்தாங்க. அதனால் ஆண்டவரை விட்டு போனபடினால் ரூபனோட நிலைமை என்ன ஆயிடுச்சு? சிதறடிக்கப்பட்டு போனதாயிருச்சு. தெய்வ ஜனமே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அசீரியர்களால் சிதறடிக்கப்பட்ட அந்த 10 கோத்திரமும் இன்னைக்கு வரைக்கும் எங்கே இருக்காங்கன்னே தெரியலையா. ஆமேன். ஆமாம், யாரோ ஒரு வரலாறு எழுதுகிறார், ரூபனியர்கள் ஃப்ரான்ஸில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அவங்கள தேடினா யார் மாதிரி இருக்கிறது? ரூபனியர்கள் போல இருக்கிறது. தே ஆர் செட்டில்ட் இன் பிரான்ஸ். ஆமேன். காணாமல் போன, தொலைந்து போன 10 கோத்திரங்கள் என்னுடைய பெயரில் யாரையும் காணுமா? ரூபனியரையும் காணும். கிமு 722 கிறிஸ்துக்கு முன்பு, கிமு 722, அதை டயஸ்போரா என்று சொல்வார்கள். டயஸ்போரானா அசீரியர்கள் ஒரு ரூல் ஃபாலோ பண்ணாங்களா. ஏன்னா இங்கே பாருங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாட்டை ஜெயிச்சாங்கன்னா அந்த நாட்டில் உள்ள ஜனங்களை அங்கேயே விட மாட்டாங்க. எடுத்து அப்பாவை ஒரு நாட்டில், அம்மாவை ஒரு நாட்டில், ஊர் ஊராக பிரித்து சீட்டு போட்டு செதறி அடிச்சிடுவாங்க. யார் எந்த ஊரில் இருக்கானே தெரியாது. அவ்வளோதான் டயஸ்போரா. ஒன்றா கூட்டமாக இருந்தால் தானே ஒன்றா சேருவீங்க, ஒன்றா கூட்டமாக தானே சண்டைக்கு வருவீங்கன்னு பிரித்து டிஸ்பர்ஸ் பண்ணிடுவான். அப்போ அந்த ஜாதியை என்ன பண்ணுறோம்? அழிஞ்சிடும். அப்படி தான் அந்த 10 கோத்திரமும் அழிக்கப்பட்டது. அன்றைக்கே இந்த உலகத்தில் இப்பேற்பட்டிருந்தது. பலர் தப்பித்து தென்புறமான யூதாவுக்கு ஓடி வந்தாங்க. பலர் அந்த ராஜா சொல்கிறதை கேட்டு இஷ்டத்துக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதனால் இன்றைக்கு வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? காணாமல் போய்விட்டார்கள். அந்த ரூபனியர்கள் காணாமல் போய்விட்டார்கள் என்பது நம்ம பைபிள் மூலமாக படிக்கிறோம். ரூபன் மாத்திரமல்ல, 2.5 கோத்திரம், அங்கே வேறு யார் இருந்திருக்காங்க? காத்து இருந்திருக்காரு, அப்புறம் மனாசே. அவர்களுக்கெல்லாம் என்ன நடந்தது என்று நாம் படித்தோம்னா 11ஆம் வசனத்திலேருந்து வந்தோம்னா அவங்க வந்துடுவாங்க. காத்தின் புத்திரர் அவர்களுக்கு எதிரே பாசான் தேசத்திலே சல்கா மட்டும் வாசம் பண்ணி. காத்தும் அந்த சைடு தான் இருக்கிறான், யோர்தானுக்கு அன்னாட பக்கம்.
இந்த பக்கம் வந்து ஹெல்ப் வரணுனாலே எல்லாரும் யோர்தானை தாண்டி வரணும். இன்னைக்கு யோர்தான் சின்ன நதியாக இருக்கிறது, அன்றைக்கு பெரிய நதி, பிரவாகித்து வருகிற நதி. உலகத்தில் உள்ள பெரிய நதிகளில் ஒன்றாக யோர்தான் இருந்திருக்குது. இன்றைக்கி அது சின்னதாக இருக்குது பார்க்குறதுக்கு, அன்றைக்கி பெருசாக இருந்திருக்கு. இந்த நதிக்கு அந்த புறத்தில் தான் காத்திருக்கிறான். அவர்களில் யோவேல் தலைவனும் சாப்பானும் அவனுக்கு இரண்டாவதுமானாக இருந்தான். யானாயும் சாப்பாத்தும் பாசானிலே இருந்தார்கள். அப்படியே நம்ம படிச்சுட்டே வந்தோம்னா அவங்களுடைய பிள்ளைகளுடைய பேரெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. யாரோட பேர்? காத்தோட பேர். 22 வசனங்கள் வரைக்கும் காத்தை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமீன். சண்டை ஒன்று வந்துச்சான். அதில் காத்தின் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம். ஹல்லேலூயா. பாருங்க, அதில் அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு வந்தோம்னா காத்தின் புத்திரர் சண்டை வருகிறது. யாரை நோக்கி கூப்பிடுறாங்க பாருங்க. நம்ம 17ஆம் வசனம், இவர்கள் எல்லாரிலும் யூதாவின் ராஜாக யோரோபாவின் நாட்களும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோரேபாயின் நாட்களிலும் தங்கள் வம்ச அட்டவணைப்படி தொகை எண்ணப்பட்டார்கள். 18ஆம் வசனம் அப்படியே படிச்சுட்டு 19ஆம் வசனம் படிக்கும்போது, அவர்கள் ஆகாரியரோடும் எந்தூர் நாப்பீஸ் நோதாப் என்பவர்களோடு யுத்தம் பண்ணுகிற போது அவர்களுடைய எதிர்க்க துணை பெற்றபடியால் ஆகாரியரும் இவர்களுடைய யாவரும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு. ஹல்லேலூயா. காத்தின் புத்திரர் யாரை நோக்கி கூப்பிடுறாங்க? ஆமாம், தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆமேன். தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இவங்களோட கேரக்டர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதாய் இருக்கிறது. இந்த காத்து வந்து யாக்கோபுக்கு பிறந்த 7வது மகன். அவங்க அம்மா பேர் ஜில்பா. லேயாளுடைய வேலைக்காரி உடைய மகன் தான் யாரு? ஜில்பா. அப்பா யாக்கோபு, அம்மா யாரு? ஜில்பா. ஆமாம், அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆனவன், நண்பனை போன்று இருக்கிறவன். ஆனால் பவர்ஃபுல் வாரியர். யுத்தத்தில் எப்படி இருப்பானா? பவர்ஃபுல்லாக இருப்பான். ஆமாம், 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. காத் என்று சொல்லுகிற ஊழியக்காரரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அருணானுடைய களத்திலே என்ன நடக்கிறது என்று ப்ராஃபட் காத் பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இந்த காத்தினுடைய ட்ரைப் என்பது யாக்கோபுக்கு பிறந்த 7வது மகன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில் யோசுவாவின் தலைமையின் கீழ் போய் அதை பெற்றுக்கொண்டான். ஆமேன். ஆமாம் ஆமாம், அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு அவன் கூட நின்று கத்தெடுத்து ஜெபிக்கிறவனாகவும் காத்துனா பண்ணான், காணப்பட்டான். ஆமேன். இந்த ட்ரைப் ஆஃப் காத் கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிறதா இருந்தது. இந்த யுத்தத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஜெயிக்கிறார்கள். ஜெயத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். இதை தான் நம்ம படிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ ரூபன் கதை முடிஞ்சிருச்சு. பிறகு யாருங்க? காத்தினுடைய கதையும் நமக்கு என்னாச்சு? படித்து முடிச்சிட்டோம். இப்போ மனாசேல ஒரு பாதி இருக்காங்க. டிசண்டன்ஸில் யார் இருக்காங்க? மனாசேல ஒரு பாதி. அவர்கள் கர்த்தரை கிட்ட வந்தாங்களா? ஆண்டவரை விட்டு நெருங்கினாங்களா? ஆண்டவரை விட்டு தூரம் போனாங்களான்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம படித்தோன்னா மனாசே கர்த்தர்கள் என்ன பண்ணவில்லை? நெருங்கவில்லை. 2 நாளாகம 20ஆம் அதிகாரத்திலே நம்ம திரும்பி யுத்தங்களை பற்றி நம்ம படிக்கிறோம். இந்த இடத்துல இந்த காத்தின் புத்திரர் 1,00,000 ஆண்களாம், 100,000 ஆஃப் தேர் மென். ஆமாம், அந்த ஆகாரியரோடு யுத்தம் பண்ணி என்ன பண்ணாங்க? ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டது. ஏனென்றால் ஆகாரியர்கள் சிலை வழிபாடு செய்து கொண்டு இருந்தார்கள். ரூபன் கஷ்டமான நிலைமைக்கு போனான், காத் தப்சான். மனாசையை பற்றி படித்தோம் என்றால் 23ஆம் வசனத்து 26ஆம் வசனம் வரைக்கும் படித்தோம் என்றால் அவர்களும் அங்கே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களாம் எந்த பக்கம் வாழறாங்கன்னு சொன்ன? கிழக்கு பக்கம், யோர்தானுக்கு கிழக்கு பக்கம். பாசான் தொடங்கி பாகால் ஏர்மோன் மட்டும், செனீர் மட்டும், எர்வோன் பர்வதம் மட்டும் பெருகி இருந்தார்கள். ஆமாம், அவங்களுடைய தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் 25th verse தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு துரோகம் பண்ணி. இங்கே பாருங்களேன், பாவியை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். பாவிகளை பார்த்து துரோகிகள் என்று சொல்லவில்லை. கர்த்தரை வழிபடுவதை விட்டு பிற தெய்வங்களை வழிபடுகிறவங்களுக்கு தான் என்ன பேர் சொல்லுது பைபிள்? துரோகம். தப்பு பண்றவனை பார்த்து துரோகின்னு சொல்ல. அவன் தெரியாம பண்றான், ஏழாமல பண்றான், அவனை காப்பாற்றுறதுக்கு இயேசு ரத்தம் இருக்கு. ஆனா இயேசுவை விட்டு விட்டு நீ கடவுள் இல்லை, நான் இன்னொரு பக்கம் போறேன்னு சொல்றானே, அதுக்கு தான் துரோகம். பாருங்க, துரோகம் பண்ணி தேவன் அழித்திருந்த பிற ஜனங்களின் தேவர்களை பின்பற்றி சோரம் போனாங்க. ஏங்க எல்லாம் சாமியும் ஒண்ணுங்க, எல்லாரும் ஒண்ணுங்க, ஜீசஸ் மட்டும் இல்லைங்க எல்லாமே என்று சொல்லுகிற அளவுக்கு அவன் என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. போனதினால சிறை பிடிக்க வேண்டிய நிலைமை, சிறைப்பிடிக்கப்பட்டு போக வேண்டிய நிலைமை. யார்? அசிரியா ராஜாவாகிய பூலின் ஆவியையும் அசிரியா ராஜாவாகிய தில்காத் பில்நேசரின் ஆவியும் எழுப்படினால ரூபனியரையும் காத்திரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டான். ஹல்லேலூயா, ஆமேன். இந்த அதிகாரத்தில் நம்ம படிக்கிறது கர்த்தரே தெய்வம்
கர்த்தரே தெய்வம். மக வந்து மார்னிங் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிசுத்தர். ஆமாம், நம்மளை எங்கெங்கேருந்து எடுத்தாருன்னு நமக்கு தெரியும். இஸ்ரவேலை எப்படி கூப்பிட்டாருன்னு தெரியும். அவங்க தாத்தா ஆபிரகாமை எப்படி கூப்பிட்டாருன்னு தெரியும். மெசொப்பொத்தேமியா நாட்டில் அந்த ஊர் என்கிற கல்தைய தேசத்தில் எப்படி கூப்பிட்டாருன்னு தெரியும். அங்கிருந்து அழைத்து அவனை பெரிய ஜாதியாக்கின பிறகு திரும்பவும் அந்த வழிக்கு போவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. நாமளும் அப்படிதான். கர்த்தர் நம்மை அழைத்து தம் சொந்த ஜனம் என மாற்றியிருக்கிறார். திரும்பவும் அங்கே போய் கர்த்தருக்கு விரோதமாக சோரம் போகிற வாழ்க்கை வேண்டாம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தருடைய பாதத்தில் சரணடைந்து கர்த்தரை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். நாம் எங்கு வாழ்ந்தாலும், எந்த நிலையில் வாழ்ந்தாலும், ஏழைகளாக இருந்தாலும், பணக்காரர்களாக இருந்தாலும், படித்தவர்களாக இருந்தாலும், படிக்காதவர்களாக இருந்தாலும், சொத்து உள்ளவர்களாக இருந்தாலும், இல்லாதவர்களாக இருந்தாலும், ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருந்தாலும், ஆரோக்கியம் குறைந்தவர்களாக இருந்தாலும், கர்த்தரே தெய்வம் என்று அவரை ஆராதிக்கிற கூட்டம் தான் பாதுகாக்கப்படும். அவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். நாம் தான் அந்த இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்களே தேவனை விடுவார்கள் என்றால் அவர்கள் நிலை மோசமாகும் என்றால் நமக்கும் அந்த நிலை தான். நம்ம கர்த்தருடைய வேதத்தை கையில் எடுத்து அவரை அணைத்து கொண்டு அவர் வழியில் வாழ்வோம். அவர் நம்மை நடத்துவாராக. நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். இன்னைக்கு ஒரு நிலைமையோடு ஆராதனை செய்வோம். ஆண்டவரே, உம் பாதத்தில் சரணடைகிறேன், உம் சந்நிதியில் சரணடைவேன், உம்மை மட்டுமே சேவிப்பேன். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல நாம் கர்த்தரையே சேவிப்போம். இயேசு சீக்கிரமாக வருகிறார். அவரை ஆராதிக்கிற கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். இன்றைக்கி நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்படைக்க போகிறோம். இஸ்ரவேலுக்கு அவரே தான் தஞ்சமானவர், இஸ்ரவேலுக்கு அவரே தான் செய்யக்கூடியானவர், இஸ்ரவேலுக்கு அவர் தான் சகலத்தையும் வழங்குகிறார், அவரே சகலத்தையும் திட்டம் பண்ணி அவர்களுக்கு வழிநடத்த தேவனாக இருக்கிறார். இன்று ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்படைக்கலாம். ஆண்டவரே, அப்பா, என்னுடைய வாழ்க்கையும் கூட தகப்பனப்பா அனைவற்றை நான் உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இஸ்ரவேலை எப்படி நீங்கள் ஆண்டவர் கண்ணும் கருத்தமே ஆண்டவரே சப்பா ஆண்டவரை தகப்பன எவ்வளோ கிருபையாக நீங்கள் வழி நடத்துறீங்களாப்பா. என்னையும் நீங்கள் வழியை நடத்துங்கப்பா. இந்த 2 கோத்திரத்தப்பா நீர் எவ்வளோ முன்குறிச்சு தகப்பனப்பா, எவ்வளோ திட்டம் பண்ணி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்களப்பா. எங்களையும் நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா தகப்பனப்பா. ஒரு போதும் தகப்பனே, அந்த தகப்பனை ரூபன் செய்தது போல் நான் இந்த தகப்பனை எங்கள் உலகத்தில் காரியங்களுக்கு எங்களை ஈடுபடுத்தாதபடிக்காப்பா. இந்த உலகத்தில் இருக்க நாங்கள் ஒவ்வொரு எங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளப்பா. ஒரு நாளும் எங்களை உமக்கு அர்ப்பணிக்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்நாளில் உமக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறப்பா. நாங்கள் அல்ல தகப்பனப்பா, நீர் எங்களுக்குன்னு வைத்த ஆண்டவர் திட்டத்தை ஆண்டவர் நாங்கள் நிறைவேற்ற வேண்ட தகப்பனப்பா. நீர் எங்களுக்குன்னு திட்டத்தை நாங்கள் தகப்பனை நிறைவேற்ற எங்கள் ஆவியாத்மா செலுத்த நாங்கள் ஒப்படைக்கிறோம்ப்பா தகப்பனை. எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உண்மையே பின்தொடரும் என்ற பாடலை பாடி நம்முடைய தேவனுடைய நாமத்தை நம்ம மையப்படுத்தலாம். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. 1000 துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே, ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன், ஓடி வருகின்றேன். சொல்லப்பா. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. 1000
1000 துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் மகா இருக்கும் கிருபை அன்பு நிறைந்தவரேப்பா, இந்த ஆசீர்வப்பட்ட தகப்பனே, இந்த மதியான நாளுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஆண்டு 1 நாளாக 5ஆம் இடத்தில் எழுதின நோக்கமான திட்டம் எங்களுக்கு புரிய உதவி செய்து நன்றிப்பா. இதிலும் அநேக காரியங்களை தியானிக்க கிருபை செய்து நன்றிப்பா. இனிமேல் நீர் எங்களோடு நீ பேசி எங்களை இடைப்படுங்க தகப்பனே. எங்களோட தாழ்த்துற தகப்பன் நீர் எங்களோட இடைப்படுங்க, பேசுங்க, நிறைய ஆசைப்படுங்க, பெரிய காலம் செய்யுங்க. இயேசு முடிஞ்ச நல்ல பிதாவே, ஆமேன். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த சிஸ்டர் புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தனாக எண்ணப்படாமல் அவருடைய சேஷ்ட புஸ்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசிப்பின் குமாரருக்கும் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம இது இவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம். இந்த ரூபன் எவ்வளோ அவன் நல்ல கேரக்டர் தான் இருந்தாலும் அவனு கடைசியில் தன்னோட தகப்பட மருமனுடைய பிரவேசத்தால் அவனை தகப்பனுக்கு மிகவும் ஒரு அருவருப்பான ஒரு கேரக்டராக மாறிட்டு ஆண்டவர் முன்பாகவும் மனிதர் முன்பாகவும் ரொம்ப ஒரு தவறான ஒரு செயலை அவன் செஞ்சு அந்த விபச்சாரம் போன்ற ஒரு செயலை அவன் செஞ்சுட்டான். இதனால் அவனுக்கு இருந்த ஒரு பெரிய பிளெஸிங் சேஷ்டபுத்திர பாக்கியம். ஆனால் அந்த பாக்கியத்தை அவன் இழந்து விட்டவனாய் அவன் காணப்பட்டான். அந்த பாக்கியத்தில் அவனை காட்டில் முத்தமனாக யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. இதுலேருந்து ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு என்ன பேசி கொண்டு இருக்கிறார்? இன்னைக்கு நம்மளை கண்களை மூடி நம்மளை உயிர்த்து ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஒருவேளை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், நம்மளுக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதம் கொடுத்துருக்கலாம். இல்லை கர்த்தர் கொடுத்த ஊழியமாக இருக்கலாம், இல்லை கர்த்தர் கொடுத்த பொறுப்புகளாக இருக்கலாம். ஒருவேளை நாம் ஏதாவது விட்டுட்டு நாம் செய்த பாவத்தினால், நாம் செய்த தவறுனால ஒரு நாள் நம்முடைய அந்த ஊழியம் நம்மளை விட்டு போகிறதா, இல்லை நாம் செய்த மீறுதல்னால ஒருவேளை நம்மளை விட்டு போகிறதா, இல்லை நாம் செய்த தவறுனால நமக்கு பெற்ற ஆசீர்வாதம் ஒருவேளை எழுந்து போகிறதா. ஒரு நம்ம கர்த்தர் சமூகத்தில் நம்மளை உயிர்த்து ஆராய்ந்து இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் சரணாஞ்சலாவா, ஆண்டவரப்பா ஒரு போதும் ஆண்டவரே என் பாவத்தை நீங்க நினைய காத்துருங்கப்பா. எங்க பாவத்தினால ஆண்டவரப்பா, எங்க சில மீறுதல்களால ஒரு போது நீர் கொடுக்குற எங்களை ஆசீர்வாதத்தை நான் எழுந்து போகணும். ரூபனை போல காணப்படக்கூடாதுப்பா. நாங்களாப்பா சாரிப்பா, எங்களை தாழ்த்துக்கிறப்பா. எங்களோட பாவங்கள் ஆண்டரை உமக்கு எங்களை பிரிவினை உண்டாக்க கூடாதுப்பா. எங்களோட பாவங்களை உமக்கு ஆண்டரை நீ எங்களுக்கு ஒன்று ஆச்சராசம் நாங்கள் தடுக்க கூடாதுப்பா. எங்களோட பாவங்கள் உமக்கு எனக்கு பிரிவினை உண்டாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை கர்த்தர் ஏதாவது காரியத்தை உணர்த்து வராடால் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மன்னிப்பிட்டு ஒப்புரவாயில்லப்பா. சாரிப்பா, எங்களோட பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமலும் எங்களுடைய மீறுக்கு தக்கதும் சரி கட்டாமல் இருக்கிற தேவனே அப்பா, நீர் எங்களை பாவங்களை நினைவு கூர்ந்தால் எங்களால் வாழ முடியாதப்பா. ப்ளீஸ்ப்பா, நாங்கள் செய்த பாவத்தை எங்களை மீது சுமத்தாத தகப்பனேப்பா. ஒரு சியாம ரத்தத்தினால எங்களை கழுவுங்கப்பா. ஒரு சினால் எங்கள் ரத்தத்தை நீ கழுவுங்கப்பா. எங்களை எங்களோட குடும்பத்தார் செஞ்ச பாவத்தினால நாங்கள் இன்னும் ஆசீர்வாதத்தை எழுந்து போகக்கூடாதப்பா. ஒருவேளை எங்களுக்கு ஆசீர்வாத குறைபாடு, ஒருவேளை நாங்கள் செய்த பாவங்களை மீறுதல்களப்பா, இந்த கால வேலையில் தயவாய் கேட்கிறோம். முடிந்தவர்கள் கண்களோடு கர்த்தரை நோக்கி நம்மை அர்ப்பணிக்கலாமா அப்பா. சாரிப்பா, என்ன அர்ப்பணிக்கிறப்பா. என் பாவங்கள் வேண்டாம் தகப்பனப்பா, நாங்களோட ஒப்புரவாகிற தகப்பனப்பா. நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒரு போது நாங்கள் எழுந்தவனாய் நாங்கள் காணப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சமூகத்தில் இன்னைக்கு நம்மளை தாம்பை தாழ்த்து ஒப்பு கொடுக்கலாமா? இது நமக்கு மாண்டவர் கிடைப்பட்ட நேரம். இன்று நாம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் மன்னித்து நம்மளை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் செய்த கஷ்டங்கள் ஒரு நம்முடைய பாவம் இருந்தால் இன்னைக்கு ஆண்டவரோட ஒப்புரவாழ போறோம். கர்த்தர் நம்ம சாபத்தை தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார் வல்லவராக இருக்கிறார். இது நமக்கு ஆண்டவர் கிடைப்பட்ட நேரம். நம்மளை தாழ்த்தி கர்த்தரிடத்தை நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நான் பாவம் செய்தேன்
உம்மை நோக செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். கீழப்பா, என்னை மன்னியும் தெய்வமே அப்பா, இந்த ஒரு விசை மன்னியுமே அப்பா, என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் அப்பா கேட்கலாம், இதை தாழ்த்துங்க அப்பா. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கு அன்பு தகப்பனப்பா. போதாண்டோரே அப்பா, நாங்கள் செய்த கஷ்டங்கள் பாடுகள் போதாப்பா, எங்களுக்கு பாவங்களுக்கு தக்கதான் நீ சரி கட்டாமல் இருங்கப்பா. ஆண்டரே எங்கள் பாவங்களை நினையாது இருங்கப்பா தகப்பனே. அவையாண்டரே என்னுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, என்னுடைய மாவு மூடப்பட்டதோ பாக்கியம் சொன்னீங்களப்பா. எங்கள் பாவங்கள் மூடப்பதோ செய்யப்பா. மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரமா அவங்க பாவங்களை விட்டு விளக்குற தேவனே அப்பா, எங்களையும் எங்களை பாவங்களை விட்டு விளக்குங்கப்பா. நாங்கள் இடத்துல ஒப்புரவாயிடுறோம்ப்பா. எங்களையும் பாவங்களையும் நீ விளக்கி அருளுங்கப்பா. நாங்கள் பாவத்தினால் கஷ்டங்கள்லாம் போயிட்டோம்ப்பா. எங்கள் பாவத்தினால் பட்ட விளைவுகளை இன்றோட இயேசுவின் நாமத்தை முச்சுப்பிள்ளை வைக்கிறச்சா. என் தகப்பனே, எங்களுடைய பிள்ளையாய் நீர் மாற்றத்துக்கு இருவக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த காலவேளையை நாங்கள் ஒவ்வொரு ஆயிட்டும் தகப்பனே. இனிமேல் நாங்கள் சாபத்துக்குரிய பிள்ளைகள் அல்ல தகப்பனாப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலும் கழுவப்பட்ட பிள்ளைங்களை மாற்றி கொண்டிருக்க நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மீட்கப்பட்டோம் தகப்பனே. இனிமேல் எங்களுக்கும் எங்கள் பாவங்களுக்கும் இயேசு நாமத்தை சம்பந்தம் இல்லை தகப்பனப்பா. உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவினீரே நன்றி அப்பா. உடைய ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்திரே நன்றி அப்பா. உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவினீரே உங்களுக்கு கோடி 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 நன்றி நன்றி நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. நன்றி 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 அப்பா. அன்பின் தகப்பனே அப்பா, இன்னைக்கு நாங்கள் ரூபனை போல வந்தோம், ஆனால் நாங்கள் முடியும் போது நாங்கள் யோசேப்பை போல அப்பா தகுதி இல்லாத எங்களுக்கு நீர் கிருபையா நீர் கொடுத்து நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் உடைய கிருபையினால வழி நடத்துங்க. உங்க பிரசன்னத்தால் நீர் வழி நடத்துங்க ராஜா. நீர் பெரிய காரில் செய்யுங்க தகப்பனே. எங்கள் ஒரு சில நாங்கள் தாழ்த்துன தகப்பனே. உண்மையை மாத்திரமே உயர்த்துகிறாச்சா. சகல துதி கன மகிமை எல்லாம் தகப்பனே உமருக்கு செலுத்துகிறாச்சா. நீரே பொறுப்பேற்றுங்க, வழி நடத்த பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் யோசேப்பின் ஆசீர்வாதத்தை நம்ம ஊருக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆமென் ஆமென். ஷாலோம் 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 ஷாலோம்.